காலைல ஏஞ்சன வேலையா போயிட்டு சுத்தமா இருந்த பல்ல சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டுல கடைசி ஒரு மாசமாவே முஸ்லி ரீஸ்டாக் பண்ணாமலே வச்சிருந்தாங்க. இப்ப கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அதை ரீஸ்டாக்கும் பண்ணிட்டாங்க. குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பிட்ட அப்புறம் ட்ரைனிங்கான ஜெஸியும் பேக். கடைசி ஒரு வாரமா மழை புயலுன்னு இப்படியே சொல்லி வானம் இன்னைக்கு தான் கொஞ்சம் ஓப்பன் ஆன மாதிரியே இருக்கு. காலேஜுக்கு வந்துட்ட அப்புறம் நம்ம புல்லட் கேங் கூட ஒரு மீட்டிங், கேங்கோட தலைவர், துணைத் தலைவர், பேச்சாளர்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளாஸுக்கு போயிட்டு காலைல கிளாஸ் முடிஞ்ச உடனே முதல்ல சாப்பிடறதுக்கு வெளில வந்துட்டோம். எல்லாரும் கப் ஓபன் பண்ண அப்புறமா நான் ஓபன் பண்ணவே இல்லை. கடைசியா திறந்ததால என்னவோ தெரியல, ஒருத்தனும் பெண் தோழியை பாக்குற மாதிரி குறுகுறுன்னு பாக்குறானுங்க. சப்பாத்தின்னு திறந்து ரிவீல் பண்ணதான் கப்பு மொத்தமும் அதோட பினிஷ். ஈவினிங்கா ட்ரைனிங் முன்னாடி ஹைட்ரேஷன் பண்ணிட்டு ஜிம்முக்குள்ள போலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள நம்ம ஆளு கிட்டு வந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கு ஒரு சின்ன வேலை, இண்டோர் கிரவுண்ட் ஓபன்ல வச்சிருந்தாங்க போல, அதை போயிட்டு பூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. அந்த வேலையை முடிச்ச அப்புறம் டைரக்டா ட்ரைனிங் தான். உடம்பு நேத்து பண்ண ட்ரைனிங்ல இருந்தா இன்னும் மீண்டு வரல. சோ ஒரு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் போட்டேன். எங்கடா இவ்வளவு நேரம் கூட ஒருத்தன் வந்தானே, இப்ப எங்க போயிடான்னு கேப்பீங்க. பையன் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கான். தம்பியும் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. நான் ட்ரைனிங் முன்னேற்பாடுக்காக ட்ரெட்மில்ல போயிட்டு வாக்கிங் ஜாகிங்லாம் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்மளுக்கு ஃபுல்லாவே கோர்க்கான ட்ரைனிங் தான். புதுசா நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், நான் கால்பந்து பிளேயர். இப்ப நடந்த சோனெல்லாம் மண்டையில கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, அது வேற கதை. ஆனா அடுத்த மாசம் 10-11 அத்லெட்டிக்ஸ் மீட் இருக்கு. அதுல நான் போய் லாங் ஜம்ப் மீட்ல கலந்துக்க போறேன். அதுக்காக தான் இப்போ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ட்ரைனிங்கையும் முடிச்சிட்டு பால் கிரிக்கெட்டுக்கு ஒரு பாய சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். அடுத்து நேரா வண்டியை விட்டது கொரியர் ஆபீஸ்க்கு தான். இந்த கொரியரை பத்தி நாளைக்கு சொல்றேன். இப்ப வீட்டுக்கு போய் சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்